ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உபயோகப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸாக இருக்காங்க இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து எங்கே போகுது, எந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு தெரியல. நான் வந்து செல் பண்ணால் அது வந்து பை ஆகுது, நான் பை பண்ணால் அது செல் ஆகுது, நான் கால் ஆப்ஷன் பை பண்ணும்போது அது வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. இப்படிலாம் வந்து குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நிறைய ட்ரேட் பண்ணுவீங்க பிகினர்ஸ். அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்து மார்க்கெட் பற்றின எந்த விதமான ஒரு இதுவும் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து பிகினர் மட்டும்தான் நம்ம வந்து இது ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கி சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ணணும், என்ன இண்டிகேட்டர்ஸ் எப்போவுமே வந்து ட்ரேடிங் வியூவில் 2 இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்க்கலாம். பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய 2 இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ வால்யூம் டெல்டா அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையா வீடியோக்கள் மூவிங் ஆவரேஜ் வச்சு இருக்குது. இதில் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் டெல்டா வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வால்யூம் வந்து எப்படி வந்து ஒரு வாகனத்துக்கு வந்து ஃபியூல் வந்து முக்கியமோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வால்யூம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ வால்யூம் எந்த இடத்துலலாம் அதிகமாக ட்ரேட் ஆகுது, எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் வால்யூம் இருக்கும். ஸோ அந்த வால்யூமில் வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடிய வால்யூம் வந்து சில இது இருக்குது. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இது டோட்டலாகவே வந்து ஒரு வால்யூம் வந்து எப்படி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த வால்யூம் வந்து நமக்கு கீழே வந்து ஒரு சார்ட்டாகவே நமக்கு வந்து வரும், ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இடையில சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாமல் போயிடும். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ட்ரேடிங் வியூ நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் இந்த நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் சார்ட்டை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்ட்டை லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இண்டிகேட்டருக்குள்ளே போங்க. இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வால்யூம் டெல்டா இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வால்யூம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வால்யூம் டெல்டா அப்படின்றதா இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வால்யூம் டெல்டா இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீழே பண்ணிட்டேன் வால்யூம் டெல்டா. அப்புறம் அப்படியே நீங்கள் போய்ட்டு அதே இண்டிகேட்டரில் போய்ட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போடுங்க. மூவிங் நீங்கள் கொடுத்தாலே போதும், அதுவே வந்து நம்ம கேட்கும். ஸோ கீழே இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். ஓகே,
இப்போ இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த இதில் நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து இது வந்து லைன் வந்து டெப்த்தாக இருந்ததுன்னா நல்லா யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் அதாவது 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 டே சாரி மன்னிக்கணும் 1 வருது. 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ்லி இந்த கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு கேண்டில் வந்து என்ன கலர்னு பாருங்கள், ரெட்டு. ஓகே, ஸோ அப்போ ரெட் கலர் அப்படின்னாலே நம்ம வந்து என்னென்னா செல்லிங் அதிகமாக இருக்கக்கூடிய கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறோம். அந்த கேண்டிலில் விக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். விக்கு வந்து மேலே இருக்கா, அதாவது விக்கு வந்து இந்த கேண்டில் பாருங்கள், விக்கு வந்து இப்படி இருந்து பாடி வந்து இப்படி கீழே இருக்குது. ஸோ கீழேயும் நமக்கு விக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்குள்ள கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் விக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து மேலே இருந்து இருக்குது. அப்போ இங்கே இந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து ரெட் கலர் கேண்டில் விக்கு வந்து மேலே இருக்கிறதுனால செல்லிங் இந்த கேண்டில் அதிகமாக நடந்திருக்கு. ஓகே, அப்போ செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ப்ரீவியஸ்லி என்ன நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இது என்ன பண்ணோம், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது பாருங்கள். ப்ரீவியஸ்லி எங்கே நமக்கு வந்து க்ளோசிங் லோ இருக்கும் பாருங்கள், அந்த லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். ஓகே, ஸோ ஓப்பன் எங்கன்னு பாருங்கள். ஓப்பன் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி வந்து அந்த இதுக்கு கீழே தான் ஓப்பன். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பாருங்கள். ஓப்பன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா அந்த கேண்டில் வந்து செல்லிங் வந்து அதிகமாக இருக்கிறதா பார்த்தோம் 1 டே டைம் ஃப்ரேமில். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் ஓப்பன் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பனே பாருங்கள், ப்ரீவியஸ் டேவினுடைய லோவுக்கு கீழே. ஸோ இங்கே நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம், 9 மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த 9 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு நம்பர். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் கேண்டில் ஓப்பன். ஸோ இந்த 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து முடியவுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு இந்த 5 மினிட் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூமும் வந்து நமக்கு வந்து டெல்டாவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 மினிட். ஸோ டெல்டாவும் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இங்கே இந்த 5 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெல்டாவும் நமக்கு இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ டெல்டா சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் 9 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ்லி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த நேற்றுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்னென்னா செல்லிங் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்படி தான் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து மேலே இருந்து செல் பண்ணி கீழே வந்து தான் ஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இந்த இதுக்கு கீழே தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய அந்த லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9 மூவிங் ஆவரேஜ் நம்ம வச்சுருக்கோம், அதே மாதிரி டெல்டா கீழே நம்ம வந்து வச்சுருக்கோம், வால்யூம் டெல்டா. ஸோ இங்கே நமக்கு எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணலான்னா புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஃபியூச்சர் சார்ட் லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லை அப்படின்னா வந்து வேறு கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுவீங்க நிறைய பேர். ஸோ கிரிப்டோ ட்ரேட் பண்ணாலும் சரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இதுதான் நமக்கு வந்து செல்லிங் பாயிண்ட்டு. ஸோ மேலே ஸ்டாப் லாஸ். ஓகே, செல் பண்ணிட்டோம். எப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட்
ரூ. 500 இருந்தாலும் சரி, இல்ல ரூ. 1000 இருந்தாலும் சரி, உடனே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தூர வந்துடலாம். ஸோ இந்த மணியில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கும்போது இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து 500 1000 அப்படிங்கிறது வந்து டெய்லி எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மணி அப்படிங்கிறது போது உங்களுக்கு வந்து என்னென்னா அதோட மூமெண்ட்ஸ் இங்கே நமக்கு ஸ்பாட்டோ சரி இல்லைனா ஃப்யூச்சரோ. ஸோ ஃப்யூச்சர் ரூபா மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த மணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் ரூபா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த மணி சொல்லுது. இல்லைனா அட் த மணி. ஸோ அட் த மணிங்கும் போது நமக்கு 50 பைசா 50 பைசா நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸோ இல்லைனா ஃப்யூச்சரோ மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸோ ஃப்யூச்சரோ மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே கூடயே இருக்கக்கூடிய அட் த மணி இருக்கு இல்லையா? ஸோ அட் த மணி ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு 500 இல்லைன்னா ஒரு 400 அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து கால்க்கு நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ கால் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வி ஷேப் ரெக்கவர் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ரெக்கவர் என்றைக்கும் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ்லி நம்ம இருக்கக்கூடிய ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது செல்லிங் அதிகமாக இருந்ததுனால செல்லிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ திரும்ப எப்போ நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இதுக்கு கீழே அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே இந்த 9 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே 5 மினிட் கேண்டில், இந்த 5 மினிட் கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த 5 மினிட் கேண்டில், இப்படி ஒரு 2-3 கேண்டில் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து நமக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வருதுன்னா செல் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு கேண்டில் தான் நமக்கு வந்து வந்திருக்கு 12.35. ஸோ 9 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு 12.40 கேண்டில். அதுக்கப்புறம் எந்த கேண்டிலும் கீழே வரல. ஸோ அதுக்கப்புறம் அப்படி 9 மூவிங் ஆவரேஜை சப்போர்ட் எடுத்தே வந்து இந்த கேண்டில் ஃபுல்லாகவே மூவ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து 9 மூவிங் ஆவரேஜுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் உபயோகப்படும் உங்களுக்கு. இது ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து இது என்னைக்கு பார்க்கலாம்? ஸோ 5ஆம் தேதி பார்ப்போமா? ஸோ 5 வந்து 2 பக்கமுமே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 5 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் விற்கிறதுக்கு இங்கேயும் விற்கிறதுக்கு சென்டரில் மட்டும்தான் பாடி இருக்குது. ஓகே. ஸோ இதை விட்டுரும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இதை எடுத்துக்கிடுவோம். டிசம்பர் 3ஆம் தேதி. ஸோ டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கேண்டில் தான் வந்திருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்க வந்து இருக்குது மேலே, ஆனால் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. ஸோ இங்கே கீழே நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் நடந்திருக்கு. மேலே வந்து விற்க இருக்குது, நம்ம விற்க வந்து அந்தளவுக்கு கீழே இருக்க அளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த கேண்டில் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே. இப்போ நமக்கு வந்து இது வந்து இன்றைக்கி டிசம்பர் 3ஆம் தேதி. ஸோ இப்போ நம்ம 4ஆம் தேதி அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 4ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கும். டிசம்பர் 4 9. ஓகே. ஸோ டிசம்பர் 4ஆம் தேதி பாருங்கள், நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ்லி. ஸோ 3ஆம் தேதி நமக்கு வந்து அதாவது ஒரு பையிங்கான கேண்டில். ஸோ பையிங் தான் அதிகமாக நடந்திருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து இந்த 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே டெல்டாவும் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ டெல்டாவும் ஃபஸ்ட்டே வந்து 5 மினிட்லேயே நல்ல ஒரு டெல்டா கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நம்ம வந்து கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் வந்து கால் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ கால் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதும் சொல்கிறது தான், ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு எடுத்து நீங்கள் என்ட்ரி ஆனோன்னா உங்களுடைய ப்ராஃபிட் 500 வருதா,
ஏன்னா நம்ம வந்து பிகினர்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ மார்க்கெட், ஆப்ஷன் மார்க்கெட் நிறைய சொல்லுவாங்க. ஆப்ஷனில் கிரிக்ஸ் ஆப்ஷன், செயினை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், எதையும் பார்க்க வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக வந்து உங்களால் வந்து ரூ. 500 அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ 2 நாள் வச்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். புதுசாக, அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக ட்ரேட் பண்ண வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய எல்லா சார்ட்லையும் நான் வந்து இண்டெக்ஸுடைய சார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபியூச்சருடைய கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறேன். நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எதை வச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதனால் நான் வந்து இதை வந்து ஃபியூச்சருடைய இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து ட்ரேட் நடக்கும். ஸோ ஸ்பாட்லேயே ஃப்யூச்சரில் வந்து பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பாட்டை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்ஷனில் ஸ்பாட்டில் உள்ள அந்த ஸ்டாக்கை பொறுத்து தான் நமக்கு ஸ்பாட் மேலே மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டோட சார்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃப்யூச்சருடைய சார்ட் எடுத்தேன். ஸோ நான் 2 நாள் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ்லி அடுத்தடுத்த நாட்களில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.